அதுக்கப்புறம் 7 years நான் வந்து காலேஜே படிச்சிருக்கேன். சரி, நான் கடைசி 2 years வந்து என் இஷ்டத்துக்கு தான் படிச்சேன். ஸோ ஐ லைக் தட் 2 years. நான் எதெல்லாம் வந்து காலேஜ்ல பண்ணணும்னு நினைச்சனோ, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்சம் வருஷம் அந்த 5 years நான் பண்ணலையோ, அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ லவ்ட் மை பிஜி. ஓகே, அது விட்டுருங்க. ஸோ அந்த அந்த பார்ட் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தோணல. மத்தபடி ஐ வுட் சேஞ்ச் எவ்ரி திங் இன் மை லைஃப். ஓகே, not everything, but some parts that will impact like a big, like impact a big part of my future. அது எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிருப்பேன். I don't want to get stuck in a place where I have to repeat the same thing every day. நான் எழுந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எழுந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எழுந்தேன், வேலை பார்த்தா தூங்கினேன், அந்த மாதிரிலாம் லைஃப் இருக்கக்கூடாது. அதுதாங்க என்னோட ஆம்பிஷனாவே இருந்துச்சு. எதுவுமே நான் எதை வந்து பண்ணக்கூடாது, எது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிருந்தனோ, அப்படியே அது அப்படியே ஒரு ஷார்ப் மைண்ட் அப்படி வச்சிருந்தனோ, அதுதாங்க இப்ப பண்ணிட்டே இருக்கேன் நானு. திஸ் இஸ் நாட் மீ. ஆமா தானே? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா கான்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை எவ்ரி திங். லெட்ஸ் see what I settle in. அண்ட் நான் கன்சிஸ்டண்டா இருந்தா நானே பார்த்தது இல்ல. நான் வந்து நல்லா தான் வரைவேன் ஓரளவுக்கு, அதுல இல்ல. அடுத்து கவிதைலாம் எழுதிட்டு இருந்தேன், நியூஸ் பேப்பர்லாம் கூட போட்டேங்க. ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டேன் பாதியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த சாங் ரிலீஸ் பண்றது என் தங்கச்சி பர்த்டே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். சரியா? ஓகே, கேட்டு பாருங்க. சரியா? திவ்யா பிரபாகரன் சாங்ஸ் இருக்கும், அது விட்டுறீங்க. அதுக்கப்புறம் லைக் நீங்க எது கேட்டிருந்தாலுமே நான் அது பண்ணிருப்பேன். ஈவன் வெப்டூன் கூட நான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன், தெரியுமா? நீங்க போயிட்டு திவ்யா பிரபாகரன் வெப்டூன் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க, வரும். சரியா? வேற என்ன பண்ணிருக்கேன்? இந்த அமேசான்ல புக்ல ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே, அது கூட நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் என்ன ட்ரை பண்ணல எனக்கு தெரியல. ஓகே, சோ மேக்சிமம் எல்லாமே நான் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன்னா எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நான் கன்சிஸ்டன்டாவே இல்ல. பாக்கலாம் இதுல நான் கன்சிஸ்டன்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு டே 3 வரைக்கும் தான் வந்திருக்கோம். பாப்போம். ஓகே, லட்சி எங்கும் ஸ்டார்ட் ஆகி எங்கும் முடிஞ்சிருச்சு. சோ யா, ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிருப்பேன்னா கன்சிஸ்டன்டா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எதுல கன்சிஸ்டன்டா இருப்பேன்னா என்ன நானே ஹாப்பியா வச்சுக்கிறது இல்ல. ஹாப்பினஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். பட் if you're going in the same loop again and again and again, you'll just start forgetting who you are. இல்ல, so I don't want to go in the same loop again and again and torture myself. I will just be in peace with whoever I am and I'll love myself. அதுதான், that's one thing. And I will defend myself like hell. அது உண்மை. சரியா? That is for a different day. I have many stories to tell. Yeah, இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குல்ல, சொல்றேன். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.